எங்களிடத்திலே வந்திருக்கிறதா? சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி முகத்திலே இந்த தாடியை வைப்பதற்கான மனசு இன்னும் வரல என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களை, ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இது ஒரு அடிப்படை சாதாரண விடயம். இந்த விடயத்தில் கூட எங்களுடைய உள்ளங்கள் இன்னும் சீர்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் உள்ளங்கள் செத்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு அல்லாஹ் சீல் வைத்து விட்டால் அல்லாஹ் கோபத்தோடு சொல்லுகிறான் பாருங்கள், கதாலிக்க யத்பஉல்லாஹு அலா குல்லி கல்பின் முத்தகப்பிரின் ஜப்பான். இப்படித்தான் பெருமை அடித்து அடக்கியாளக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அல்லாஹ் சீல் வைப்பார். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? பெருமை அடிக்கக்கூடிய உள்ளங்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டதற்கு பின்னாலும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் பெருமை அடிக்கக்கூடிய உள்ளங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளத்தை விட்டும் நானும் நீங்களும் சீர்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று இந்த உள்ளம் இன்னொரு விதத்தில் செத்துவிடும். எப்படி தெரியுமா? இரக்கம் என்கின்ற ஒரு குணம் இந்த உள்ளத்திலிருந்து செத்துவிடும். நீங்க பார்க்கலாம், அண்மையிலே நடக்கின்ற அதிகமான சம்பவங்களை பார்க்கலாம். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கொலை செய்கின்ற எத்தனையோ சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை வேதனை செய்கின்ற எத்தனையோ சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம நினைக்க கூடாது எங்களுடைய உள்ளங்கள் நானும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று. உள்ளத்தை சீர்படுத்தவில்லை என்று சொன்னால், நான் சொன்னேனே, உள்ளம் செத்ததற்கு பின்னால் நம்ம செய்யறதை சரியா தவறாண்டு கூட முடிவெடுக்க முடியாமல் இருக்கும். நீங்க பாருங்க பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், அதாவது மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக பாவம் செய்கிறவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய குழந்தையை தானே கொலை செய்கின்ற அளவுக்கு யாருக்காவது மனசு வருமா? நம்ம இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னு எப்படி நினைப்போம் தெரியுமா? இந்த தாய்க்கு மனசே இல்லையான்னு நம்ம நினைப்போம். இருக்கு சகோதரர்களே. ஆனால் உள்ளம் இருக்கிறது, செத்து விட்டது. எப்ப ஆரம்பிக்கும் தெரியுமா? தாயை ஏசி இருப்பா, மனசை சீர்படுத்திருக்க மாட்டா. ஆரம்பத்துல பிள்ளைக்கு ஏசுற நேரம் குழந்தைகளுக்கு ஏசக்கூடாது, குழந்தைகளுக்கு அடிப்பா. இப்படி உள்ளம் செத்து 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 4 பேர் வீட்டுல இருக்கிற நேரம் பயம் இல்லாமல் தண்டிப்பார்கள். பாக்குறோமா இல்லையா? எல்லோரும் வந்திருப்பார்கள். அந்த குழந்தையை தண்டிக்கிறதுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. சூடு வைக்கிறத பாக்குறோமா இல்லையா? இது உள்ளத்தினுடைய வீரியம் குறைந்து கொண்டு செல்லும். சென்று 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 கடைசியா எங்க கொண்டு போய் உள்ளம் செத்து விடும் சகோதரர்களே. அதற்கு பின்னால் குழந்தை பாசம் என்கின்ற ஒரு உணர்வே எங்களிடத்தில் இருக்காது. என்ன செய்வோம் தெரியுமா? தன்னுடைய குழந்தை கொலை செய்வது கூட சரியா தவறாண்டு நம்மளுக்கு உள்ளம் தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலைமை எங்களுக்கும் வரலாம் சகோதரர்களே. நானும் நீங்களும் பாவத்திலே மூழ்கி இருப்போம் என்று சொன்னால் ஷைத்தான் இந்த நிலைமைக்கு தான் எங்களை கொண்டு போய் விடுவான், அழகுபடுத்தி காட்டுவான். இதை பாருங்க பார்ப்போம். நாடகத்தையும் சினிமா படங்களையும் அழகுபடுத்தி 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 எந்த அளவுக்கு உள்ளம் செத்து விட்டது தெரியுமா? அவனை போன்று அவன் எப்படி நடக்கிறானோ அப்படி நடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அவன் எப்படி பேசுகிறானோ அப்படி பேசுகிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அவன் எப்படி ஆடை கலாச்சாரத்தை கொண்டு வருகிறானோ அதற்கு உடனே கட்டுப்படுகிறோம். நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? அது நான் இப்படி ஒரு பெரிய பாவத்தை செய்கிறேனே. செய்கின்றவர்களுடைய மனதிலே கை வைத்து கேட்டு பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திரைப்படம் பார்ப்பவர்களாக இருந்தால் இப்படி ஒரு கேவலத்தை நான் பார்க்கிறேனே, இது எனக்கு பாவம் மட்டும் இன்னும் விளங்கல என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, விளங்காது. உள்ளம் செத்து விட்டது என்பதற்கு அடையாளம். அதன் பின்னால் என்ன நடக்கும் தெரியுமா? பகிரங்கமான ஒரு இடத்தில் பாவம் செய்தால் கூட மனது விடாது. அப்படி நடந்தால் என்ன இறுதி முடிவு என்ன? அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகிறான். இப்படியே வாழ்ந்தோம் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நம்ம 60 வருடங்கள் வாழுகிறோம். கலிமாவை வாய் நிறைய பாடமாக்கி சொன்னாலும் அந்த இறுதி நேரத்திலே வராது. உள்ளம் இந்த எங்களுடைய மௌத்து எப்படி அமையும் தெரியுமா? ஒவ்வொருவருடைய உள்ளமும் எந்த நிலையில் இருக்கிறதோ அதே போன்றுதான் மௌத்து வரும் சகோதரிகளே. உள்ளம் சீராக இருந்தால் எம்மை அறியாமலே களிமா வந்து விடும். உள்ளம் செத்து விட்டது என்று சொன்னால் நீங்க பார்க்கலாம், எத்தனையோ பேர் சூழ்ந்து நின்று களிமாவை சொல்லிக் கொடுப்பார்கள். நாவும் வசியாது சகோதரிகளே. ஏன் தெரியுமா? களிமா சொல்லிக் கொடுத்து வரக்கூடிய ஒன்று அல்ல. இறுதி நேரத்தில் தன்னை அறியாமலேயே எங்களுடைய உள்ளத்தில் இருந்து அந்த களிமா வர வேண்டும். பார்த்தோமா இல்லையா? அண்மையிலே ஒரு வாலிப சகோதரன் உள்ளம் செத்து விட்டது, திரைப்படத்திலே மூழ்கி 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 தியேட்டருக்கு போய் இறுதி மூச்சை விட்ட ஒரு சம்பவம்
சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டோமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, இந்த வாலிபனுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நினைச்சிருப்பானா இன்னைக்கு மௌத்து வரும் உண்டு, நம்ம செய்யறது இவ்வளவு ஒரு பெரிய பாவத்தை செய்யறோமே, விட்டு விடுவோம் என்று நினைத்திருப்பானா? எங்க அதனுடைய உள்ளம் அதை சிந்திக்கவே மாட்டாது. உள்ளம் செத்து விட்டது சகோதரர்களை. கடைசியில என்ன முயற்சி எடுத்து மரணித்தார் தெரியுமா? என்ன முயற்சியினால் உயிர் போனது தெரியுமா? டிக்கெட் வாங்குவதற்கு போலிங்ல போய் நின்று மூச்சிறுகி உயிர் போன நிலைமையை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாளை இந்த நிலைமை எங்களுக்கு வரலாம். எப்ப வரும் தெரியுமா? பாவத்திலே மூழ்கி இருப்போம் என்று சொன்னால். ஆக அன்புள்ள சகோதரர்களே, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம். உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள், என்னிடத்திலே என்னென்ன பாவம் செய்கின்ற குணம் இருக்கிறது, என்னென்ன பாவங்களை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன், அதை நானும் நீங்களும் இன்றே விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளங்கள் சீரானவர்களாக வாழலாம். இல்லை என்று சொன்னால் உள்ளங்கள் செத்தவர்களாக எங்களுடைய இறுதி மூச்சுகள் ஆகிவிடும் சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படைகளை ஆழமாக மனதிலே பதிவு செய்து கொண்டு, இன்றைய நாள் முதல் எதையெல்லாம் நாங்கள் மார்க்கமாக படிக்கிறோமோ அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வோம். எங்களுடைய உள்ளத்தை சீரான உள்ளமாக மாற்றி வாழுகின்ற காலமெல்லாம் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நேரத்திலும் அந்த உள்ளத்தினூடாக, அந்த சீரான உள்ளத்தினூடாக கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம் என்கின்ற கருப்பொருளிலே ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் முதலாவது குத்துபாவிலே பார்த்தோம். உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் எங்களுடைய உள்ளங்கள் எந்தெந்த நிலைமைகளை அடைந்துவிடும் என்பதையும், எங்களுடைய உள்ளங்கள் தற்பொழுது எந்த நிலைமையிலே இருக்கிறது என்பதையும் பரிசீலனை செய்வதற்காக வேண்டிய ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் எம்மிடத்திலே இருக்கின்ற ஒரு உறுப்பாக இருந்தாலும் கூட, எம்மிடத்திலே இருப்பதாக இருந்தாலும் கூட, இதை இயக்குகின்ற வேலை அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன குலூப பனி ஆதம குல்லஹா பைன இஸ்பஐனி மின் அஸாபிர் ரஹ்மான் கல்பின் வாஹிதின். ஆதமுடைய மக்களுடைய எல்லோருடைய உள்ளங்களும் ஒரே உள்ளத்தை போன்று அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. ஆதமுடைய மக்களுடைய எல்லோருடைய உள்ளங்களும், எங்களுடைய எல்லோருடைய உள்ளங்களும் ஒரே உள்ளம் போன்று அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. யஸ்ரிஃபுஹு ஹைது யஷா, அவன் நாடியவாறு அதை திருப்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய உள்ளங்கள் எங்களிடத்திலே இருப்பதாக இருந்தாலும் அதை திருப்புகின்ற வேலை அல்லாஹ் செய்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளத்திலே எந்த அளவுக்கு கரிசனை செலுத்தினார்கள் என்று பாருங்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபிகளார் தொடர்ந்து சொன்னார்கள், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நன்றாக பாடமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய உள்ளமாக ஆக்கி வைப்பாயாக. அல்லது யா முஸர்ரிஃபல் குலூப், என்னுடைய உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, சர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக், என்னுடைய உள்ளத்தை உனக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக ஆக்கி விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்திப்பார்களாம் சகோதரர்களே. எனவே எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. நானும் நீங்களும் அதிகமாக பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. நானும் நீங்களும் பாவங்கள் செய்து 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 ஒவ்வொரு பாவத்துக்கும் எங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொரு இடத்திலே இருக்கிறது. சில பாவங்களுக்கு உள்ளம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது. களவு உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கலாம். 10 ரூபாய் எடுக்கிறேன்னா கூட மனசு வராது. அதே போன்று பொய் சொல்லுகின்ற விடயம் உள்ளம் ஆரோக்கியமாக
எப்படி பார்க்கலாம் தெரியுமா? சில பொய் சொல்லுவாங்க, சில பேர் சில ஆட்கள் பொய் சொன்னால் உங்களுக்கே விளங்கும் எப்படி இந்த பொய்யை இவ்வளவு அப்பட்டமா சொல்றாங்க விளங்கிடும். ஒரு பெரிய பொய்ய உண்மை மாதிரி சொல்லுவார். என்ன காரணம் தெரியுமா? அந்த விடயத்தில் அவருடைய உள்ளம் செத்து விட்டது சகோதரர்களே. பொய்ய எப்ப பார்த்தாலும் பொய் தான் பேசுவார். ஏன் காரணம் தெரியுமா? சின்ன சின்ன பொய்யா சொல்லி 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 இப்ப பெரிய பொய்ய சொல்ற நேரமும் நம்ம இவ்வளவு பெரிய ஒரு பிழையை செய்யறோமே மனசு நினைக்காது. இவ்வளவு பெரிய ஒரு பிழையை செய்யறோமே, இது நம்ம எப்படி செய்யறோம் என்று எங்களுடைய மனது சரியான தீர்மானம் எடுக்காது சகோதரர்களே. எனவே ஒவ்வொரு பாவத்திலும் எங்களுடைய உள்ளம் ஒவ்வொரு இடத்திலே இருக்கிறது. அதிலே விசேஷமாக திரைப்படங்கள் விஷயத்தில், சினிமாக்களுடைய விஷயத்தில் எங்களுடைய அதிகமான பேருடைய உள்ளம் வீரியம் குறைந்து கொண்டு செல்லுகிறது. பார்க்கிறோம், மனது விடவில்லை, பள்ளிக்கு வருகிறோம், அதன் பின்னால் போய் பார்க்கிறோம். இப்படி போனால் என்ன நிலைமையாகும் தெரியுமா சகோதரர்களே? பப்ளிக்ல பகிரங்கமாக பாவம் செய்கின்ற மனது கூட நம்ம எடுக்கிற முடிவு சரியா தவறா என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். பகிரங்கமா எல்லாரும் முன்னுக்கும் பாவம் செய்வோம், நம்ம எடுக்கிற முடிவு சரியா என்று எங்களுக்கு விளங்காது. இப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறுதி மூச்சு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். செத்த உள்ளத்தினோடு மரணிக்கும் சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு அதிகமாக இந்த துஆவை நாங்கள் ஓதுவோம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பி அலா தஆத்திக். இந்த துஆவை நாங்கள் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். இறுதியாக நான் மேலே சொன்னதை போன்று அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டதற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள் மார்க்க வகுப்புகள் நடக்கப்பட்டதற்கு பின்னால் அதை யாரெல்லாம் புறக்கணித்து வாழுகிறார்களோ, அதை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்துக்கு நாங்கள் முத்திரை குத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த பள்ளிவாசலில் மார்க்க வகுப்புகள் நடக்கிறது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இஷா தொழுகைக்கு பின்னால் குர்ஆன் வகுப்புகள் நடக்கிறது. கவலை என்ன தெரியுமா? நிறைய சகோதரர்கள் ஓத தெரியாமல் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உள்ளத்தை கொஞ்சம் பரிசீலனை செய்து பாருங்கள். நான் ஓத தெரியாம இருக்கிறேன், இந்த வகுப்புக்கு போற மனசு எனக்கு வரலையே. ஏன் சகோதரர்களே இந்த நிலைமை? ஓத தெரியாமல் இருக்கிறோம், இந்த வகுப்புக்கு செல்லுகின்ற மனது எங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹு அலம் எங்களுடைய உள்ளத்தினுடைய வீரியம் குறைந்து கொண்டு செல்லலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த மார்க்க வகுப்புகளில் கலந்து கொள்வோம். வெள்ளிக்கிழமை இஷா தொழுகைக்கு பின்னாலும் சனிக்கிழமை இஷா தொழுகைக்கு பின்னாலும் இந்த பள்ளிவாசலில் ஒரு குர்ஆன் வகுப்பு நடக்கிறது. அந்த வகுப்புகளில் நாங்கள் கலந்து கொள்வோம். அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை இஷா தொழுகைக்கு பின்னால் அகீதாவினுடைய வகுப்பு நடக்கிறது. இந்த வகுப்பிலே நாங்கள் கலந்து கொண்டால் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பரிசீலனை செய்யலாம். இல்லை என்று சொன்னால் அதை கேட்கின்ற உணர்வை விட்டும் நாங்கள் தூரமாகிறோமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். என்னுடைய உள்ளம் ஏன் இப்படியான மஜ்லிஸ்களை வெறுக்கிறது? என்னுடைய உள்ளம் ஏன் இப்படியான குர்ஆன் வகுப்புகளை விட்டும் தூரமாகிறது என்று சிந்தித்து பார்த்து எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பரிசீலனை செய்து எங்களுடைய உள்ளத்தை ஆரோக்கியமான உள்ளமாக மாற்றி அதிகமாக எங்களுடைய உள்ளம் சீராகுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்து வாழுகின்ற காலமெல்லாம் நல்ல உள்ளம் படைத்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நேரத்திலும் தூய்மையான உள்ளத்தோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ்.